ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹர்திக் பாண்டியானால பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேப்டன்சி பும்ராக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கில்லுக்கும் வந்து கேப்டன்சி வந்து கிடைக்காது அப்படின்ட்டு பிசிசியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல, அப்படி ஹர்திக் என்னதான் பண்ணாரு, பிசிசியில் என்னென்ன நியூ டிசிஷன் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஐபிஎல் 2025 இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எகெயின்ஸ்ட் இருக்கிற டெஸ்ட் சீரீஸில் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கிடைக்குன்றதுலையும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கேப்டன் ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுனால இனி நியூ கேப்டன் யாராக இருப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. பும்ரா வந்து வைஸ் கேப்டனாக இருந்தனால இவருக்கு வந்து கேப்டன்சி கொடுக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபியூச்சர் இந்தியன் டெஸ்ட் டீம் வியூ படி கில்லுக்கு வந்து கேப்டன்சி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பிசிசி நியூ டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஹெவி ஒர்க் லோடுனால இந்தியாவில் நடக்கிற டெஸ்ட் மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்றதுனால பும்ராக்கு கேப்டன்சி கொடுக்க முடியாதுன்னு பிசிசியில் வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யங் பிளேயருக்கு வந்து கேப்டன்சி கொடுத்தா வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கில்லுக்கும் வந்து கேப்டன்சி இல்லை அப்படின்ட்டு பிசிசியில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல தான் எகெயின் பிசிசி எக்ஸிக்யூட்டிவ் கேப்டன்சி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. T20 கேப்டன்சியை ஏன் வந்து ஹர்திக் வந்து கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இன்ஜூர் ஆயிடுச்சுன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. எக்ஸசிவ் ஒர்க் லோடுனால தான் இவருக்கு வந்து இன்ஜூர் ஆகுது அப்படின்னு இந்த ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. இவரோட ஆப்சன்ஸ்ல ஆல்டர்னேட்டிவ் ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலரும் யாரும் இல்லாதனால பும்ராக்கு வந்து கேப்டன்சி கொடுக்கறது வந்து ரிஸ்கி தான் அப்படின்ட்டு பிசிசி எக்ஸிக்யூட்டிவ் வந்து சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி சொன்னனால எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸுமே வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. இல்லுக்கு வந்து கேப்டன்சி கொடுத்தா அவரோட ஃபார்ம் வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பிசிசி வந்து அடமண்டா இருக்காங்க. அதனால கரண்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025-2027 சீரீஸ்ல KL ராகுல தான் வந்து கேப்டனா அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. கில்லுக்கு வைஸ் கேப்டன் போஸ்ட் கொடுக்க சான்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிருக்கு. பார்க்கலாம் எப்படி மேட்சஸ் எல்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்றது. See you all in the next video.